வணக்கம். இன்னைக்கு காமாட்சி கிராஃப்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஹெல்த்தியான கடக்நாத் கோழி மிளகு வறுவல். இந்த கோழிக்கறியில் ஹை புரோட்டீன் இருக்குது, கொழுப்பு சத்து குறைவாக இருக்குது. இது ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் B1, B2, B6, B12, C, E, கால்சியம், பாஸ்பரஸ், அப்புறம் இரும்பு சத்து, இவ்வளோ சத்துக்களும் இந்த கோழியில் இருக்குது. இதனாலேயே இந்த கோழி ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக இங்கே கிடைக்காது. தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கஷ்டம். இது பூரா வடநாட்டில் தான் கிடைக்கும். இன்றைக்கி அந்த கோழிக்கறியில் தான் நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோவை பாதியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோழி உயிரோடு இருக்கும்போது அது 1,300 இருந்துச்சு. அதை உரித்து க்ளீன் பண்ணோன்னே 1 கிலோ இருந்தது. உப்பு தேவைக்கேற்ப, வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லி இலை சிறிதளவு. ஃபஸ்ட்டு கோழிக்கறியில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, இது 3ஐயும் சேர்த்து பெரட்டி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் மிளகு, சீரகம், சோம்பு, 2 வெங்காயம் எடுக்க சொல்லியிருந்தேன். அதில் 1 வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு வச்சுக்கிறோங்க, 1 வெங்காயத்தை தாளிக்க வச்சுக்கிறணும். தக்காளி 2ஐயும் மிக்சியில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு சிறிது பொன்னிறமாக வரும் வரையும் வதக்கிடுங்க. அதில் கூடவே சிறிது உப்பும் சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறணும். அதோட ஊற வச்சுருக்கிற கறியையும் எடுத்து அதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா கறியில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி பாதி வெந்துடும். அதுக்கு பிறகு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து, தண்ணி வேணும்னா அந்த ஜாரில் உள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கிடுங்க. கரம் மசாலாவை போடுங்க. நல்லா கிளறுங்க. கிளறிட்டு இந்த கறி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றி மூடி வச்சு வேக விடுங்க. எப்படியும் ஒரு 20 நிமிஷம் வேக விடணும். அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்தோடனே கடைசியாக மல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சுவையான காரசாரமான கடக்நாத் கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ கடைசியில் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். கோழிக்கறி சமைக்கும்போது அது சாஃப்டாக குக் ஆகணும்னா அதை தோலோடு சமைங்க. அந்த தோலில் கொழுப்பு சத்தும் நீர் சத்தும் இருக்கும். அது வெளியே போகாமல் கறி நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஆரம்பத்தில் கோழிக்கறியை மஞ்சத்தூள், உப்பு, வினிகர் சேர்த்து பெரட்டி 1 மணி நேரம் வைக்க சொல்லியிருப்பேன். அந்த கோழிக்கறி நல்லா சாஃப்ட் கிடைக்கும். 1 மணி நேரம் ஊறி இருக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் வினிகர் 2 மூடி சேர்த்துருந்தேன்.
அப்படி உங்களுக்கு வினிகர் கிடைக்கலன்னா எலுமிச்சம்பழம் இருந்தால் அதை புழிஞ்சு கொஞ்சம் ஊற வைங்க, அதுவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்புறம் வேகும்போது சீக்கிரமாக வெந்துடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ரெசிபி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களை வந்து சேர காமாட்சி கிராஃப்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.